ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், இல்லை நான் வந்து ஜாப்க்காக நான் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கண்டினியூஸாக ஒரு ரூட்டினில் பஸ் ட்ராவலில் நீங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி பயணம் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து நிறைய பாட்டு போடுறாங்க பஸ்ஸில். ஏன் பாட்டு என்ன படத்தையே போட்டு விட்றாங்க. இதை வந்து என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. இதனால நான் வந்து பாவம் செய்யணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து எதையும் பார்க்கணுன்னு நினைக்கல, எதையும் கேட்கணும்னு நினைக்கல. ஆனால் என்ன அறியாமே நான் வந்து அதுக்கு இழுக்கப்படணும்னு தோணுது. சில நேரங்களில் ஈவன் நான் பாட்டு கூட என்னென்னா என்ன அறியாமே வந்து என்னென்னா வாயில் வந்துடுது. நான் வந்து இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் டெய்லி பஸ்ஸில் தான் போய் ஆகணும், ஆனால் இந்த போராட்டம் எனக்கு இருக்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பாட்டு போடுறவங்களையோ இல்லை படம் போடுறவங்களையோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மைண்டை, நம்ம ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், பரிசுத்தமாக வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய லைஃப் ஜேர்னியில், என்னோடய பஸ் ட்ராவலில் நான் வந்து இந்த மாதிரியான போராட்டங்களெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பண்ண விஷயம் என்னென்னா, நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டை சத்தமாக என்னென்னா என் காதில் வந்து நான் போட்டு விட்ருவேன். ஃபுல் வால்யூமில் இருக்கும். நிறைய நேரம் எப்பா எனக்கு காது செம்ம வலிக்கு அப்படின்னு தோணுனா கூட நான் வந்து உடனே அடுத்த வார்த்தை என் வாயில் என்ன வரும்னா, பரவாயில்ல, எனக்கு காது செவிடானாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த பாட்டை கேட்க மாட்டேன் அப்படின்றதுல நான் வந்து உறுதியாக இருந்தேன். மேபி நீங்கள் கூட கேட்கலாம், ஓகே நான் வந்து பாட்டை சத்தமாக போட்டு வச்சுக்கலாம், ஆனால் நான் வந்து பஸ் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க் நான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. மேபி அது நீங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஜாப் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஸோ என்னால் வந்து இப்படிலாம் பாட்டு போட்டுட்டுலாம் என்னால் வந்து எப்படி நான் வந்து என்னால் மைண்டை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் எனக்கு ஏதோ ஒரு தெரில, பட் கர்த்தர் கிருபையினால் எனக்கு அந்த கிருபையை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நானும் என்னோடய பஸ் ட்ராவலில் என்னோடய எக்ஸாம்ஸ்க்காக நான் வந்து படிச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தான் நான் வந்து என்னென்னா படிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நிச்சயம் வந்து என்னென்னா உங்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்வாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு இன்னொரு வேலை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த வேலையும் செய்கிறதுக்கான கிருபையை கர்த்தர் வந்து உங்களுக்கு தருவார். நிச்சயமாக பாட்டு கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு பொழுதும் வந்து என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் வராது. அதாவது ஹெட்ஃபோனில் வால்யூமை சவுண்டாக வச்சுட்டு கேட்குறதுனால நிச்சயம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை தடைப்படவே செய்யாது. ஸோ ஒருவேளை சரி இது பாட்டுக்கு எனக்கு ஓகே, நான் எங்கள் பஸ்ஸில் வந்து படம் போட்டு விட்றாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை போட்டுட்டு பாட்டு போட்டுட்டு சத்தமாக பாட்டு வச்சுட்டு தூங்கிடுங்க. அப்படி இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜை வந்து என்னென்னா சத்தமாக வச்சுட்டு அந்த மெசேஜை நீங்கள் வந்து கேளுங்க. ஏன்னா மெசேஜை சம்டைம்ஸ் நம்ம கேட்கும்போது கான்சன்ட்ரேஷன் அந்த மெசேஜ் மேலே இருக்கும். ஸோ நம்ம கண்ணோ இல்லை சிந்தனையோ வந்து நமக்கு வந்து என்னென்னா அந்த பாட்டு மேலேயோ இல்லை உலகத்தின் படத்தின் மேலேயோ நமக்கு வந்து போகாது. இல்லை ஆனாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் என் கண்ணை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூடியூப்லேயே நமக்கு வந்து என்னென்னா பிக்சர்ஸ் வச்சு நமக்கு வந்து என்னென்னா நிறையா வந்து வீடியோஸ் வந்து போட்டு விடுவாங்க. மெசேஜாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து ஸ்டோரிஸாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து உங்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் கண் வந்து அந்த இமேஜை பார்க்கணுன்னு தான் இருக்குமே தவிர, ஐ மீன் அந்த ஃபோனில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதோட இமேஜை தான் பார்க்கணுமே அப்படின்னு இருக்கணுமே தவிர, உங்களோட கண்கள் வந்து என்னென்னா அந்த உலகத்தின் காரியத்துக்கு போகாது. ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து ஓவர் கம் பண்ணேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஹெட்ஃபோனில் ஜீசஸ் சாங்ஸை போட்டுட்டு சத்தமாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே இருங்க, வாய்க்குள்ளே பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. சில நேரம் வந்து எனக்கு வந்து என்னென்னா போராட்டம் வந்திருக்கு, ஹெட்ஃபோனில் இருக்க சவுண்டையும் மீறி எனக்கு வந்து என்னென்னா அதிகமான சத்தம் வந்திருக்கு. அந்த மாதிரி டைம்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வந்து என்னென்னா அந்த பாட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருவேன். அப்படி அந்நிய பாஷையில் ஒன்று பேசிகிட்டு இருக்கதோ இல்லை அந்நிய பாஷையில் பாடிட்டு இருக்கதோ அப்படி என்னென்னா என் மைண்டை வந்து நான் என்னென்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா கர்த்தர் எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க, கிருபை கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாட்டு பாடுங்க, இல்லைனா அந்நிய பாஷை பேசுங்க. கண்டிப்பாக வந்து என்னென்னா சிந்தனைகளை வந்து கர்த்தர் பக்கமாக திருப்புவார். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேவ செய்திகளை கேளுங்க, இல்லைனா பிக்சர்ஸ் வச்சு இல்லை வசனங்களை வச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பஸ் ஜேர்னியை வந்து என்ன கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.